அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது கானாசு என்று அழைக்கப்படும் கானா சுப்பிரமணியம் அவர்களின் நாவல் பொய்த்தேவு. அத்தியாயம் 7. ஆசைகள். ஐயோ பாவம் என்றார் மாடிப்பள்ளிக்கூடத்து சொந்தக்காரரும் தலைமை உபாத்தியாயருமான சுப்பிரமணிய ஐயர். ஐயோ பாவம் என்றாள் அவருடைய மனைவி ஜானகி அம்மாளும் அவருடன் சேர்ந்து கொண்டு. இருவரும் சோமுவையும் அவனுடைய நிலைமையையும் எண்ணி ஐயோ பாவம் என்றார்கள். ஆனால் அப்படி அவர்கள் இருவரும் சோமுவை பற்றி எண்ணி பரிதாபப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. மேட்டுத் தெருவிலேதான் பிறந்தான். கருப்பு முதலியின் மகனாகத்தான் வந்து அவதரித்தான். வள்ளியம்மை என்கிற ராட்சச பெண்ணைத்தான் தாயாக பெற்றான். 7-8 வருஷங்கள் இவ்வுலகில் வாழ்ந்து விட்டான். ஆனால் அந்த வருஷங்களில் அவன் எள்ளளவு சுகபோகத்தையும் அறிந்து அனுபவித்தது இல்லைதான். கண்ட இடத்திலெல்லாம் கருப்பன் மகன் என்று அவனை காரி உமிழ்ந்தார்கள். அகப்பட்டு கொண்ட இடத்திலெல்லாம் உதைத்து புடைத்தார்கள். காண ஒட்டோம் என்று அவனை சாத்தனூர் வாசிகள் எல்லோருமே கரித்தார்கள். நண்பர்கள் என்று ஆதரவு காட்ட யாரும் இல்லை. உலகிலே வாழ்க்கையிலே நம்பிக்கை பிறந்துவிடும்படியாக அவன் எதையும் அறியவில்லை. இருந்தும் சோமோ அதிர்ஷ்டசாலிதான், பாக்கியவான் தான் என்றே சொல்ல வேண்டும். அவன் கனவுகள் கண்டு கொண்டிருக்கிறான். இந்த மாயம் நிறைந்த உலகிலே, பொய் உலகிலே மனிதனுடைய கனவுகளை தவிர வேறு எந்த விஷயங்கள்தான் உண்மையானவை என்று யார் நிச்சயமாக தெளிந்து சொல்ல முடியும்? கனவுகள், ஆசைகள், லட்சியங்கள் என்று இன்னும் உருப்பெறாத லட்சியங்கள் எல்லையற்றன, எண்ணிக்கையற்றன. அவன் உள்ளத்திலே தோன்றி துடிக்கத் தொடங்கிவிட்டன. ஒவ்வொரு கனவாக, ஒவ்வொரு ஆசையாக மேலே மேலே சூரியனை நோக்கி பாயும் கழுகை போல பறந்து கொண்டு இருந்தான். ஆசைகளையும் கனவுகளையும் ஆரம்பம் முதலே அதிகமாக படைத்திருப்பவனை அதிர்ஷ்டசாலி என்று சொல்லாமல் வேறு என்னதான் சொல்வது? அவன் அதிர்ஷ்டசாலி அல்ல என்றால் வேறு யாரை இவ்வுலகில் அதிர்ஷ்டசாலி என்று சொல்லிவிட முடியும்? கடைசி கணக்கில் சித்திரகுப்தன் பேரேட்டில் மனிதன் என்று பிறந்து விட்டவனுக்கு உள்ளவை எல்லாம் அவன் ஆசைகளும் கனவுகளும் லட்சியங்களுமே. வேறு என்ன? இவை பலிக்க வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. வாழ்க்கை பரிபூரணமாக ஆனந்தமாக பூரா திட்டம் அனுபவித்து வாழ்வதற்கு ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் இவை போதும். வேறு எதுவுமே தேவையில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். உண்மையிலேயே சோமு அதிர்ஷ்டசாலிதான். ஆறு வற்றி கிடக்கும் போதும், ஆற்றில் ஜலம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும், மான்குட்டி துள்ளி ஓடி விளையாடும் போதும், மயில் தோகை விரித்து ஆடும் போதும், ஆடாது வெறும் நடை போடும் போதும், வேட்டி தோய்க்கும் போதும், கோயில் மணி அசைந்து அசைந்து இன்னிசை எழுப்பும் போதும், மழை பெய்யும் போதும், ஆகாயமளாவ காற்றிலே புழுதி தேர் எழுந்து உருளும் போதும், குயவனின் சக்கரம் சுற்றும் போதும், எப்போதும் எங்கும் சோமு நின்று நின்று எல்லா விஷயங்களையும் கவனித்து கவனித்து தன் மனசிலே அடக்கிக் கொண்டு வந்ததற்கு என்னதான் அர்த்தம்? அவன் எண்ணிறந்த வார்த்தைகளில் அகப்படாத சிந்தனைகளில் ஆழ்ந்து கிடந்தான் என்பதற்கு என்ன அர்த்தம்? வளர்ந்து பெரியவர்களாகி சிந்திக்கவே மறந்து போய்விட்டவர்கள் அவன் சிந்தனைகளை சிந்தனைகள்தாம் என்றே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவன் உள்ளத்திலே துடித்து ஓடியவை எல்லாம் வெறும் ஏக்கங்கள், ஆசைகள், கனவுகள், வேறு அல்ல. ஆனால் சோமுவின் விஷயத்திலே அவனுடைய சிந்தனைகள் எல்லாமே ஆசை உருவங்கள் தாம் பூண்டு வந்தன என்று சொல்லுவது மிகையே ஆகாது. சோமுவுக்கு 8-9 வயசு ஆவதற்கு முன்னமே அவன் மனசிலே 8000, 9000, 80000, 9 லட்சம் என்கிற கணக்கில் ஆசைகள் தோன்றி மறைந்து விட்டன. கணக்கிற்கு ஓர் ஆசை, வினாடிக்கு ஒரு கனவு. ஒரு வினாடி தோன்றிய ஆசை அடுத்த வினாடி வரையில் நீடிக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை. ஆனால்
தோன்றிய போது தோன்றுகிற காலத்தையும் நீடிக்கிற நேரத்தையும் அந்த ஆசை நிரப்பியது. அவன் ஆசைகளின் தன்மையே அலாதியானது, அவற்றின் தரமே அற்புதமானது. பிறந்த அன்றைக்கே மனிதனுக்கு பசி தாகம் என்கிற ஏக்கங்கள் தோன்றிவிடுகின்றன. இந்த பசி தாகம் என்கிற இரண்டு ஆசைகளும் சிரமமில்லாமல் சரிவர நிறைவேறி வரும் வரையில் மனிதனுடைய உள்ளத்திலே வேறு எந்த ஆசையுமே தலை தூக்குவது இல்லை. பசி தாகத்தை ஆசைகளாக, ஏக்கங்களாக, லட்சியங்களாக அறிய தொடங்கிய பின்தான் அவை நிறைவேறாத காலத்திலேதான் வேறு பலவிதமான ஆசைகள், கனவுகள், ஏக்கங்கள் மனிதன் மனசிலே தலைவிரி கோலமாக பேயாட்டம் ஆடத் தொடங்குகின்றன. ஏழைகளாக பிறந்து பசி தாகத்தை பரிபூரணமாக அறிந்தவர்களுக்கு மட்டுமே உள்ளத்திலே எண்ணிறந்த அற்புதமான கனவுகள் நிறைந்திருப்பதற்கும், பணக்காரர்களாக பிறந்து விட்டவர்களுக்கும் ஒரு திருப்தி, வயிறு நிறைந்த தன்மை, சோம்பல், தூக்கம் இவை தவிர வாழ்க்கையிலே வேறு ஒன்றுமே இல்லாதிருப்பதற்கும் பொதுவாக இதுதான் காரணம் போலும். பசியையும் தாகத்தையும் தலை தூக்க விடாமல் வயிற்றை நிரப்பிக்கொண்டு வளர்ந்து பெரியவர்களாகி விட்டவர்களுக்கு இவ்வுலகில் வாழ்வதன் மகிமைகள் பூராவும் நிச்சயமாக தெரியாது என்று தைரியமாகவே சொல்லலாம். பொதுவாக இந்த விஷயங்கள் எப்படியானால் என்ன? சோமு என்கிற இந்த பையன் விஷயத்திலே ஆரம்பம் முதலே பசி தாகம் என்கிற ஏக்கங்கள் பரிபூரணமாக இருந்தன. கருப்பன் இருந்த காலத்திலே அது சற்று அதிகமாகவே இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். சாத்தனூர்காரர்களை அதட்டி மிரட்டி உருட்டி அவன் சம்பாதித்ததெல்லாம் அவன் குடிப்பதற்கே போதாது. சில நாள் வள்ளியம்மை சம்பாதித்துக் கொண்டு வந்ததையும் பிடுங்கிக் கொண்டு போய் கள்ளுக்கடையில் கொடுத்துவிட்டு வந்து விடுவான். குருவியைப் போல வள்ளியம்மை குப்பையை கிளறி சம்பாதித்து சேர்த்து வைத்திருந்ததையும் கூட அவன் சில சமயம் நிர்தாட்சிண்யமாக அடித்துக் கொண்டு போய்விடுவான். வீட்டிலே எல்லோரும் பட்டினியாகத்தான் படுக்க வேண்டும். பல இரவுகள் பசி தாகத்தை மறக்கும் உத்தேசத்துடனேயே சோமு சுயப்பிரஜையுடன் கனவுகள் கண்டு கொண்டே படுக்கையில் கிடப்பான். ஒரு துக்கத்தை மறப்பதற்காக கனவு நீடித்து இருந்தது. கனவுகள் ஆசைகளை கிளறின, ஆசைகள் ஏக்கங்களை தூண்டின. உண்மைதான், கருப்பன் போன பிறகு வள்ளியம்மை ஏதோ சொல்பம் சம்பாதித்தாள். தனக்கும் தன் பிள்ளைக்கும் தேவையானது போதுமானது சம்பாதிக்கத்தான் சம்பாதித்தாள். ராயர் வீட்டிலே அவள் வேலை செய்ய புகுந்த நாள் முதல் அவளுக்கும் அவள் மகனுக்கும் வயிறார உண்பதற்கு போதியது கிடைத்தது. வீட்டிலே பால், தயிர், நெய் வியாபாரமும் ஏதோ கொஞ்சம் லாபகரமாகத்தான் இருந்தது. தவிரவும் வள்ளியம்மை தன்னையும் அறியாமலே தூரத்தில் இருந்தபடியே சாத்தனூர் உடையவர்களின் சுவடிலே நடக்க ஆரம்பித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் சோமு உரிய வேளைக்கு சாப்பிட்டு பசி தாகத்தை அவற்றின் வேகத்தை தணித்துக் கொள்ள முயலுவது இல்லை. தெரு தெருவாக ஊரெல்லாம் அலைந்து திரிந்து ஒவ்வொரு இடத்திலும் நாழிகை கணக்கில் நின்று பார்த்துவிட்டு பசி தாகத்தை அளவுக்கு மீறியே வளர்த்து மூள விட்டு விடுவான். வயிற்றை நிரப்பிக் கொள்கிற காரியம் அவ்வளவு அவசியமானதாகவோ முக்கியமானதாகவோ அவனுக்கு படவில்லை. மேட்டுத்தெரு சிறுவர் சிறுமியருக்கு சிருஷ்டி ரகசியம் அப்படி ஒன்றும் மிகவும் ரகசியமான விஷயம் அல்ல. தினசரி அவர்கள் கண் எதிரே நடக்கிற காரியங்களை அவர்கள் பார்த்து கவனிக்காமல் இருக்க முடியுமா? மனிதர்கள் வேண்டுமானால் ஏதோ இலைமறைவு காய்மறைவு என்று ஓரளவு மறைத்து வைக்கலாம். இயற்கையில் மற்றவை எல்லாம், பிராணிகள் பறவைகள் எல்லாம் பயங்கரமாகத்தான் சிருஷ்டி தொழிலில் ஈடுபடுகின்றன. எல்லாவற்றையும் ஆழ்ந்து கவனித்தது போல இதையும் ஆழ்ந்து கவனித்தான் சோமு. பெண் உருவம் அவனுக்கு பழக்கமானதுதான் தூரத்தில் இருந்து. ஆனால் நெருங்கி பார்க்க வேண்டும் என்கிற ஆசை உண்டாவதிலே தவறு என்ன? எதை எண்ணி ஆசைப்படுகிறோம் என்று அறியாமலே சோமு ஏங்கினான். பிள்ளைமார் திரு பையன்களைப் போல தானும் சாய வேட்டி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சோமு. கொஞ்ச காலம் இந்த ஆசை அவன் மனசில் மற்ற எல்லா ஆசைகளையும் தூக்கி அடித்தது. வானத்திலே கிரகண காலத்திலே
ராகு என்கிற பாம்பு முழுமதியை விழுங்க முற்படுகிறது. ஆனால் ஏதோ கொஞ்சம் விழுங்கியவுடன் மேலே விழுங்க மாட்டாமல், அது போலவே சோமுவின் உள்ளத்தை சாயவேட்டி என்கிற ஆசை கவ்வி விழுங்கிவிட பார்த்தது. சாயவேட்டி சாயவேட்டி என்று ஓயாமல் ஜபம் செய்து வள்ளியம்மையை தொந்தரவு செய்தான் சோமு. அவள் வாங்கி தரவில்லை. காசில்லாத காரணம் கூட இல்லை. முக்கியமாக கருப்பன் பிள்ளை புது சாயவேட்டி கட்டிக்கொண்டால் மேட்டு தெருவாரும் பிள்ளைமார் தெருவாரும் என்ன சொல்வார்களோ என்கிற பயம்தான் வள்ளியம்மைக்கு. அவள் வாங்கி தரவில்லை. ராகு சந்திரனை விழுங்க மாட்டாமல் வேறு இறை தேடிக்கொண்டு போவது போல சோமுவின் மனசும் வேறு ஆசைகளை நாடிப்போய் விட்டது. ஆனால் சாயவேட்டி என்கிற லட்சியம் அவன் மனசை விட்டு அடியோடு அகன்று விடவில்லை. எந்த வினாடி வேண்டுமானாலும் விஸ்வரூபம் எடுப்பதற்கு தயாராக ஒரு மூலையில் பதுங்கி கிடந்தது அது. வேறு ஏதோ ஒரு சின்ன ஆசையிலே சின்ன பையன் அதை மறந்துவிட்டான். அவ்வளவுதான். வண்ணான் துறையிலே வேட்டி துவைப்பதை பார்க்கும் போதெல்லாம் தானும் வண்ணானைப் போல வேட்டி துவைக்க வேண்டும் என்றும் ஆசைப்பட்டான் சோமு. வருஷம் பூராவும் நாள் பூராவும் குடியானவன் செய்யும் காரியங்கள் எல்லாம், அவன் உழைப்பெல்லாம் சோமுவின் மனசை கவர்ந்தன. கட்டாந்தரையிலே பிசிக் பிசிக் என்ற ஈரங்கசிந்த களிமண்ணிலே, கணைக்கால் மட்டுமுள்ள ஜலத்திலே, சேற்றிலே பச்சை பசேலென்று ஓங்கி இருந்த பயிருக்கு நடுவிலே வருஷம் பூராவும் ஏற்பிடித்து வாள் பிடித்து உழைப்பது, சரியாக நிமிர்ந்து நிற்க வானத்தை தெய்வத்தை அண்ணாந்து பார்த்து ஏமாறுவதற்கு போதிய நேரம் இல்லாமல் உழைப்பது எவ்வளவு மகத்தான இன்பம் என்பதை கற்பனை செய்து கொண்டு இன்பம் பூராவையும் நுகர ஆசைப்பட்டான் சோமு. தண்ணீர் இறைக்கிற இடத்தில் நிற்கும் போதெல்லாம் பாட்டு பாடிக்கொண்டு தானும் ஏற்ற மரத்தில் ஏறி நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன். மாடி பள்ளிக்கூடத்திலே சேர்ந்து படிக்கவும் பள்ளிக்கு வருகிற பையன்களை படிப்பிக்கவும் தனக்கு சக்தி இல்லையே என்று ஏங்கினான். பிள்ளைமார் தெருவிலே ஒரு பணக்கார மிராசுதாருக்கு சுதேசமித்திரன் பத்திரிகை வந்து கொண்டு இருந்தது. அதை அவர் பிரித்து வைத்துக் கொண்டு படிப்பதை சோமு அடிக்கடி பார்த்திருக்கிறான். அது என்ன, எதற்காக படிக்க வேண்டும், படித்தால் என்னென்ன தெரியும் என்றெல்லாம் அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனும் அது போல பத்திரிகை பிரித்து வைத்துக் கொண்டு படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். கடை தெருவில் இருக்கும் கடைகளில் உள்ளதை எல்லாம் வாங்கிவிட வேண்டும் என்று எண்ணுவான். அதை விட சிறந்ததாக வேறு ஓர் ஆசை அடுத்த வினாடியே அவன் உள்ளத்தில் உதித்துவிடும். தானும் ஒரு கடைக்காரனாகி வியாபாரம் செய்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று யோசிப்பான். பார வண்டிகளையும் பெட்டி வண்டிகளையும் இரண்டொரு கோச்சு வண்டிகளையும் பார்க்கும் போதுதான் சோமுவுக்கு ஆசைகள் கடல் அலைகள் போல போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றன் பின் ஒன்றாக மூண்டு எழும். அந்த ஆசைகள் தோன்றி மறையும் வேகம் சிந்தனை வேகத்தையும் மீறியது என்றே சொல்ல வேண்டும். எத்தனை தினசு வண்டிகள்தான் இருந்தன இவ்வுலகில். அவ்வளவு வண்டிகளிலுமே சவாரி செய்து பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன். ஆனால் பாவம், அவனை பார வண்டியில் ஏற்றிக் கொள்வதற்கு கூட ஆள் இல்லை. ஏதாவது வண்டியில் ஏறி நெடுக நாள் கணக்காக, வாரக்கணக்காக, மாசக்கணக்காக, வருஷக்கணக்காக, யுக கணக்காக போக்கு போக்கென்று ராஜபாட்டையோடு போய்கொண்டே இருக்க வேண்டும். எங்கும் ஒரு வினாடி கூட தாமதிக்க கூடாது என்று ஆசைப்பட்டான் சோமு. ராஜபாட்டையோடு கிழக்கே போனால் குரப்பாளையம், அதற்கு அப்பால் ஊர் எல்லை சுடுகாடு, அதற்கும் அப்பால் ராஜபாட்டை காவேரி மேட்டை தொடும் இடம், அப்பால் புளியஞ்சேரி, அதற்கப்பால் கொட்டையூர், அப்பால் மேலக்காவேரி, சர்க்கரை படித்துறை, அதாவது கும்பகோணத்து சுடுகாடு, அதற்கப்பால் பாலக்கரை, பாலக்கரை தாண்டினால் கும்பகோணம். கருப்பன் மறைந்ததற்கு அடுத்த வருஷமோ அதற்கு அடுத்த வருஷமோ மகாமகம் வந்தது. குளத்திலே ஸ்நானம் செய்து புண்ணியம் சம்பாதிப்பதற்காக வள்ளியம்மை தன் மகனையும் அழைத்து கொண்டு மகாமகத்துக்கு கும்பகோணம் போனாள். அந்த ஒரு தடவைதான் அந்த ராஜபாட்டையில் ஆசை தீர சோமு நடந்து இருந்தான். போக்கு போக்கென்று நடந்து கொண்டே இருந்தார்கள். ஆயாள் அவனுடன் இல்லாவிட்டால் சோமு திண்டாடியே போயிருப்பான்.
அவன் கால்கள் வலித்தன. அப்பப்பா, என்ன கூட்டம், என்ன கூட்டம்! உலகத்திலே இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று அவனுக்கு அதற்கு முன் தெரியவே தெரியாது. அந்த மகாமகத்துக்கு கும்பகோணம் வந்தவர்கள் எல்லோரையும் பார்த்து ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சோமு. அந்த ஆசையும் நிறைவேறாமல் செய்துவிட்டாள் வள்ளியம்மை. இப்படி ஊர்ந்து போனால் அடுத்த மாமாங்கம் வந்துடும், நட நட என்று அவனை விரட்டினாள். சாத்தனூரில் இருந்தது ஒரே ஒரு கோயில்தான். கும்பகோணத்திலே பெரிய பெரிய கோயில்களாக எவ்வளவு கோயில்கள் இருந்தன. ஒவ்வொன்றிலும் பெரிய பெரிய மணிகளாக எவ்வளவு மணிகள் இருந்தன. அவை எல்லாம் சேர்ந்து ஒலித்தால் எவ்வளவு இன்பமாக இருக்கும் என்று யோசித்து பார்த்தான் சோமு. சாத்தனூர் கடைத்தெருவை போல 1000 மடங்கு பெரிதாக இருந்தது கும்பகோணம் கடைத்தெரு. என்னென்ன ஜாமான்கள்! அவை எவ்வளவு அழகாக இருந்தன! அவற்றை வாங்கத்தான் எவ்வளவு ஜனங்கள் போட்டி போட்டுக்கொண்டு வந்து நின்றார்கள். அப்பப்பா, என்ன கூட்டம், என்ன கூட்டம்! நெல்லை குற்றி அரிசியாக்கும் மில் ஒன்றை பார்ப்பதற்கு வள்ளியம்மை சோமுவையும் அழைத்து கொண்டு போனாள். மிகவும் சிறிய மில் தான் அது. கும்பகோணத்திற்கே புதுசு. தவிரவும் சுற்று வட்டத்தில் இருந்த கிராமத்து ஜனங்கள் பலர் இந்த மாதிரி மில்லை அதற்கு முன் பார்த்தது இல்லை. அதிசயம் பார்க்க ஏகப்பட்ட பேர் வந்து கூடிவிட்டார்கள். ஏதோ ஒரு பெரிய சக்கரம் சுழன்று கொண்டு இருந்தது. நெல்லை கூடை கூடையாக எடுத்து ஒரு வாயிலே கொட்டினார்கள். வேறு ஒரு வாய் வழியாக அரிசியும், இன்னொரு வாய் வழியாக தவிடும் உமியும் வெளியே வந்து கொட்டின. மேலே கொட்டிய நெல் எப்படி அரிசி ஆயிற்று என்பது சோமுவுக்கு தெரியவில்லை. அதே நெல்தானா அரிசியும் உமியுமாக ஆயிற்று என்று அறியாமல் விழித்தான். நெல் கொட்டும் வாய்க்குள் இறங்கி பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சோமு. மில்லில் வேலை செய்து கொண்டிருந்த ஆள் ஒருவன் அவனை தூக்கி அந்த வாய்க்குள் போட்டு விடுவதாக பயமுறுத்திய போது அவன் பயப்படவே இல்லை. போடு, பார்த்து விட்டு வந்து விடுகிறேன் என்றான் பையன். அவலாகி போயிடுவே நீ என்று சொல்லிவிட்டு அவனை கீழே இறக்கி விட்டுவிட்டான். வள்ளியம்மை கிளம்ப வேண்டும் என்றாள். இருட்டும் முன் சாத்தனூர் போக வேண்டாமா? ஆயுள் பூராவும் அந்த சக்கரம் சொல்லுவதை பார்த்து கொண்டே நின்று கொண்டிருக்கலாம் என்று தோன்றிற்று சோமுவுக்கு. ஆனால் வள்ளியம்மை கிளம்பி விட்டாள். சோமுவையும் தரதரவென்று இழுத்துக்கொண்டு கிளம்பினாள். பையன் தயங்கி தயங்கி திரும்பி பார்த்து கொண்டே போனான். வெளியே தெருவுக்கு வந்த பின் பையன் சில வினாடிகள் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். பிறகு கேட்டான், நம் ஊரில் எல்லாம் பாட்டு பாடினால் தானே அம்மா நெல்லு அரிசியாகும். இங்கே பாட்டு சப்தமே கேட்கவில்லையே என்று. என்ன பதில் சொல்வது என்று வள்ளியம்மைக்கு தெரியவில்லை. விழித்தாள். ஆனால் அவள் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே நேரவில்லை. தெருவிலே வேறு எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன பையனின் கவனத்தை கவர. அந்த ராஜபாட்டை மகாமக குளத்தையும் தாண்டி நெடுக கிழக்கு நோக்கி ஓடிக்கொண்டு இருந்தது. இப்படியே நீள போகலாமே அம்மா என்று சொல்லி பார்த்தான் பையன். பெரியவனான அப்புறம் நீ என்னையும் இட்டுக்கிட்டு போகலாம் என்று சொல்லிக்கொண்டே வள்ளியம்மை அவனை தரதரவென்று இழுத்துக்கொண்டு ஊரை நோக்கி திரும்பி விட்டாள். பாலக்கரை தாண்டினாள். மீண்டும் சூரியன் கண்ணை குத்திற்று. வெயில் அதிக உக்கிரமாக இல்லை என்றாலும் நடப்பது, எதிர்வெயிலில் நடப்பது மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. சோமுவுக்கு நாள் பூராவும் நடந்தது கால் வலித்தது. வண்டியிலே போகலாமே அம்மா என்றான். நீ கெட்ட கேட்டுக்கு வண்டி வேறையா என்றாள் வள்ளியம்மை. சர்க்கரை படித்துறை, மேல காவேரி, கொட்டையூர், புளியஞ்சேரி. புளியஞ்சேரியில் புது சட்டிப்பானை வாங்குவதற்கென்று வள்ளியம்மை ஒரு குயவன் வீட்டிலே சற்று நேரம் தாமதித்தாள். அந்த சமயம் குயவன் ஈரக்களிமண் எடுத்து சக்கரம் சுழற்றி சட்டிப்பானைகள் செய்து கொண்டிருந்த காட்சி அபூர்வமான காட்சியாகப்பட்டது சோமுவுக்கு. அந்த இடத்தை விட்டு அவனை கிளம்பி அழைத்து கொண்டு போக வள்ளியம்மை இல்லாத பாடும் பட வேண்டியிருந்தது. அன்று சாத்தனூர் மேட்டுத்தெரு வீட்டை அவர்கள் அடைந்த போது இருட்டியே விட்டது. சோறு கூட தின்னாமல் படுத்து உறங்கிவிட்டான் சோமு.
நள்ளிரவுக்கு மேல் விழிப்புக்கும் தூக்கத்துக்கும் இடையே ஓர் அவஸ்தையில் சோமு அன்று தான் கண்டதையெல்லாம் மீண்டும் கனவாக கண்டான். ஒவ்வொன்றாக கண்டு சுவைத்து அனுபவித்தான். சூரிய உதயத்துக்குள்ளாக அவன் மனசிலே ஒரு புது வாழ்க்கை தத்துவமே உதித்து விட்டது போல இருந்தது. அது என்ன தத்துவம் என்றெல்லாம் விவரிப்பதற்கு வார்த்தைகளே அகப்படா. அன்று அந்த மகாமகத்து கும்பகோணம் போய் வந்த பிறகு சோமு மாறிவிட்டான். புது அனுபவங்கள் பல பெற்று புது மனிதன் ஆகிவிட்டான். தினசரி பார்த்து பழகிய சாத்தனூர் காரியங்களையும் அவன் புது கண்கள் கொண்டு பார்க்க தொடங்கினான். ராஜபாட்டையிலே மேற்கே அதிக தூரம் போனதில்லை சோமு. அந்த பக்கம் சாத்தனூர் எல்லையை கூட அவன் தாண்டியது இல்லை. ராஜபாட்டையை தாண்டி வடக்கே போனால் 2 தெருக்களும் மாரியம்மன் கோயிலும் அதற்கப்பால் கண்ணுக்கு எட்டிய வரையில் நெல் வயல்களுமே தெரிந்தன. தெற்கே காவிரி ஆற்றை தாண்டி வேர்க்கடலையும் பாகல், புடல், பூசணி முதலிய கறிக்காய்களும் பயிராகும். மாங்குடியையும் தாண்டி அரிசிலாற்றையும் தாண்டினால் திருவலஞ்சுழி கோயில். அந்த கோயிலில் தெற்கு பிரகாரத்திலேதான் ஒவ்வொரு வருஷமும் சாத்தனூர் முருகனின் வள்ளி திணைப்புணம் காப்பாள். திருவலஞ்சுழி கோயிலை தாண்டி போனால் இன்னொரு அகன்ற மண் ரஸ்தா இருந்தது. அது கும்பகோணத்திலிருந்து தஞ்சை போகும் ரஸ்தா என்று சோமுவுக்கு தெரியும். அந்த ரஸ்தாவுக்கு அப்பால் இருந்தது இருப்பு பாதை. அதன் மேல் ரயில் ஓடும் போது வாய்க்குள் விரலை விட்டு கொண்டு ஆச்சரியத்தோடு எவ்வளவோ தரம் பார்த்து கொண்டு நின்றிருக்கிறான் சோமு. சில சமயம் ரயில் கத்தும், சில சமயம் புகைவிடும். ஆனால் அதுதான் எவ்வளவு வேகமாக ஓடி 2 வினாடிக்குள் கண்ணுக்கு தெரியாமல் மறைந்து விடுகிறது. ரயிலுக்குள் உட்கார்ந்து கொண்டு வேலை இல்லாமல் போய்கொண்டிருந்தவர்களும் மனிதர்கள்தாம் என்று சோமுவுக்கு தெரிய வெகு நாள் ஆயிற்று. தெரிந்து கொண்டே பின் தானும் அப்படி ரயிலிலே உட்கார்ந்து கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன். ஆனால் அவ்வளவு வேகமாக ஓடிக்கொண்டே இருந்த அந்த ரயிலுக்குள் எப்படி போவது என்றுதான் சோமுவுக்கு தெரியவில்லை. அவன் தனக்கு தெரிந்தவர்கள் 2 விசாரித்து பார்த்தான். அவர்களுக்கும் தெரியவில்லை. சாத்தனூரிலிருந்து 4 திசைகளிலும் எவ்வளவு தூரம் போனாலும் இன்னும் போகலாம். மேலே போக போக இடம் இருந்து கொண்டே இருந்தது. பாதை இருந்தது. கண்ணுக்கு எதிரே 1 நாழிகை வழி தூரத்துக்கு அப்பால் வானம் பூமியை தொடுகிறது. பூமி அங்கே முடிந்து விடுவது போலத்தான் தோன்றிற்று. ஆனால் அதற்கு அப்பாலும் நாழிகை வழி தூரம் நாழிகை வழி தூரமாக எவ்வளவோ நாழிகை வழி தூரம் இருந்து கொண்டேதான் இருந்தது. பூமி பறந்து கிடந்தது. பூமியை வளைத்து கொண்டு வானம் வளைந்து கிடந்தது. அங்கெல்லாமும் சாத்தனூரில் வசித்தவர்கள் போலவே ஜனங்கள் வசித்துக் கொண்டுதான் இருந்தார்கள். என்ன ஆச்சரியம்! அங்கெல்லாம் போய் எங்கெல்லாம் மனிதன் போக முடியுமோ அங்கெல்லாம் போய் எல்லோரையும் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டான் சோமு. இவை எல்லாம் சாதாரணமாக எல்லா சிறுவர் சிறுமியருக்கும் தோன்றக்கூடிய ஆசைகள்தாம். விசேஷமாக ஒன்றும் இல்லை. சிலருக்கு ஆசைகள் சற்று அதிகமாக இருக்கும், சிலருக்கு மிகவும் குறைவாக இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஆசைகளின் எண்ணிக்கையிலும் தன்மையிலும் சோமு அதிர்ஷ்டசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். எண்ணிறந்தன அவன் ஆசைகள். உலகையே வளைத்து சுற்றி வர ஆசைப்பட்டான் அவன். இவை தவிர பல அசாதாரணமான சாத்தியமே இல்லாத ஆசைகளும் சோமுவுக்கு இருந்தன. இதெல்லாம் சாத்தியம் அல்ல என்று அவனுடைய இளம் உள்ளத்துக்கு தெரியும். தெரிந்தும் இந்த ஆசைகளை படாமல் இருக்க முடியவில்லை அவனுக்கு. மரமாகி காற்றிலே அசைந்தாடி பூமியிலே நிலைத்து நிற்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். பறவையாகி பறக்க விரும்பினான். மயிலாகி தோகை விரித்து ஆட விரும்பினான். மான்குட்டியாகி துள்ளி குறித்து விளையாட விரும்பினான். நாயாகி குறைத்து கொண்டே தெரு தெருவாக ஓட விரும்பினான் அவன். செத்துவிட்டவர்கள் என்ன ஆகிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்காக அவன் தானும் சாக விரும்பினான். இந்த ஆசையை அவன் தன் அம்மாவிடம் சொன்னபோது அவள் ஏன் அழத் தொடங்கினாள் என்பது அவனுக்கு புரியவில்லை. காவேரியிலே நீராக ஓடி கடலிலே கலந்து விட வேண்டும் என்று ஆசைப்பட்டான் அவன். கடல் என்றால் எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. அவன் பார்த்ததில்லை.
ஆனால் கடல் என்பது காவேரி நதிக்கு இருந்தது போலவே அவனுக்கும் ஒரு லட்சியமாக இருந்தது. சூரியனாகி உலகெல்லாம் அனல் வீச விரும்பினான். முழுமதியாகி குளிர் நிலவு வீச விரும்பினான். வானத்திலே கருமுகிலாகி மிதந்து முடிவற்ற பிரயாணம் செய்ய விரும்பினான் அவன். எவ்வளவு அசட்டுத்தனமான ஆசைகள்! ஆனால் அசட்டுத்தனம் என்பதற்காக அவற்றின் ஆசைத்தனம் மறைந்து விடுமா என்ன? இவையெல்லாம் அவன் உள்ளத்திலே அவ்வப்போது தோன்றி மறைந்த ஆசைகள். சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்றவாறு அந்தந்த வினாடியில் பிறந்து ஆட்சி செலுத்துவது போல அமர்க்களம் செய்துவிட்டு அடுத்த வினாடியே மறைந்துவிட்ட ஆசைகள். ஆனால் அவன் மனசிலே ஒரே ஓர் ஆசை மட்டும் தோன்றிய வினாடியிலே மறைந்து விடாமல் வினாடிக்கு வினாடி அதிகரித்து அதிக ஆட்சி செலுத்தி கொண்டு வந்தது. அவன் எவ்வளவுதான் சிரமப்பட்டு அடக்கி வைத்தாலும் அந்த ஆசை மீண்டும் மீண்டும் கிளைத்து தழைத்தது. பணத்தின் சக்தியை அதே பாலியத்திலேயே அறிந்து கொண்டு விட்டான். அந்த சக்தியை அவன் அறிந்து கொண்டு விட்டதன் காரணமாக பணம், காசு என்கிற லட்சியம், ஆசை, கனவு அவன் மனசை விட்டு அகல மறுத்தது. ஒரு தம்படியை பார்த்திருந்தான் அவன். அடிக்கடி, அதாவது வருஷத்தில் 7-8 தடவைகள் அவன் கையில் தம்படி இருந்தது கூட உண்டு. காலனாவை பார்த்திருந்தான். அனாவும் பார்த்திருந்தான் அவன். அனா காசை அவன் கையால் தொட்டு கூட பார்த்திருந்தான். செலவழிக்க கையில் அரை காசு அவனுக்கு அதுவரையிலும் கிடைத்ததே இல்லை. அனாவுக்கு மேற்பட்ட மதிப்புள்ள நாணயங்களை அவன் பிறர் கையில் தான் பார்த்திருந்தான். வட்டமான, வெண்மையான, பளபளவென்று இருந்த சின்ன காசு 2 அணா, அதே போன்றுதான் 4 அணா, ஆனால் சற்று பெரியது. அதையும் விட பெரியது அரை ரூபாய். 1 ரூபாயை, முழு ரூபாய் காசை சோமு பிறர் கையில் கூட பார்த்ததில்லை. கேள்விப்பட்டு இருந்ததுதான். கையில் தம்படி இருந்தால் பட்டாணி கடலை வாங்கலாம், வாழைப்பழம் வாங்கலாம். கையில் தம்படி காசை வைத்துக்கொண்டு எல்லா ஜாமான்களையும் பேரம் பேசலாம். காலனா இருந்தால் உப்பு புளி வாங்கலாம், அரிசி பருப்பு வாங்கலாம், வேறு எவ்வளவோ. சோமுவுக்கு அவசியம் என்று தோன்றிய எவ்வளவோ ஜாமான்கள் வாங்கலாம். கையில் ஓரணா இருந்து விட்டால், இருக்கிறது என்று தெரிந்து விட்டால் கடைக்காரர்கள் கூட மரியாதையாக நடக்க தொடங்கி விடுகிறார்கள் என்று அனுபவபூர்வமாக அறிந்து இருந்தான் சோமு. ஓரணாவுக்கு மேல் எவ்வளவு இருந்தாலும் என்ன ஜாமான் இஷ்டப்பட்டாலும் வாங்கலாம். 1/4 ரூபாய், அரை ரூபாய் இருந்து விட்டால் சாத்தனூர் கடை தெரு பூராவையுமே விலைக்கு வாங்கி விடலாம் என்று எண்ணினான் சோமு. கும்பகோணத்து கடை தெருவை விலைக்கு வாங்குவதானால் 1/4 ரூபாய், அரை ரூபாய் எல்லாம் போதா, முழு ரூபாய்களாக 1-2 வேண்டியிருக்கும். 10 ரூபாய்கள் முழுசாக இருந்துவிட்டால் உலகையே விலைக்கு வாங்கிவிடலாம் என்றுதான் சோமு நினைத்தான். யாரிடம் விலை கொடுத்து உலகை வாங்குவது என்பதுதான் இன்னும் சோமுவுக்கு நிச்சயமாகவில்லை. ஆனால் 10 ரூபாய் சம்பாதித்து உலகையே விலைக்கு வாங்குவது என்று அவன் தீர்மானித்து விட்டான். அந்த 10 ரூபாய் பணத்தை லட்சியமாக கொண்டு அவன் ஒரு சமயம் 3 தம்படிகள் முழுசாக ஒரு கலனா சேர்த்து கூட வைத்திருந்தான். ஆனால் பட்டாணி கடலை என்கிற சமீப காலத்தில் எட்டக்கூடிய லட்சியம் ஒரு தம்படியை சாப்பிட்டு விட்டது. மறுநாளே வாழைப்பழம் என்கிற லட்சியம் இன்னொரு தம்படியை சாப்பிட்டு விட்டது. எஞ்சிய தனி ஒரு தம்படியால் என்னதான் பிரயோஜனம் என்று அதையும் செலவு செய்து விட்டான் சோமு. பணம் என்கிற விஷயம் பற்றி பொருளாதார நிபுணர்கள் என்னதான் கதைத்தாலும் என்ன, விதவிதமான அபிப்பிராயங்கள், கொள்கைகள், தத்துவங்களை எடுத்து நிபுணர்கள் வாரி வீசலாம். ஆனால் சாதாரண மனிதனுக்கு அதெல்லாம் எங்கே புரிய போகிறது? சோமு மிகவும் சாதாரணமானவன். அவன் மனசிலே தம்படி முதல் 10 ரூபாய் வரையில் உள்ள தத்துவம் எல்லாம் இதுதான். பணம் என்கிற தெய்வம் சோமுவின் வாழ்க்கையிலே அவனுடைய சிறு வயதிலிருந்தே ஆட்சி செலுத்த தொடங்கிவிட்டது. இந்த ஆட்சியின் பலன்களை பூராவும் அனுபவிப்பதற்கு அவன் தயாராகி கொண்டிருந்தான். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும்.
இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.